சார் ஏவிஎஸ் டெக்ல என்னென்ன கோர்ஸ் அவைலபிள் சார்? ஆனால் மெயினாக இன்னைக்கு எவர் கிரீன் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, சிவில், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இயில் ஃபைப்ரிகேட்டான இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஃபைப்ரிகேட்டான ஐடி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் அண்ட் டேட்டா சயின்ஸ் இதையே நாங்கள் கொண்டு வரப்போம். ஏன்னா இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் இருக்கிற வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி கணினி துறையில் எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் இந்த இயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் அண்ட் டேட்டா சயின்ஸும் அந்த கோர்ஸ் கொண்டு வரோம். ஸோ இதில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஒன்று மெயினாக இருக்குது. ஏன்னா இதை லாஸ்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பெரிய இன்றியமையாதுன்னு சொல்லுவாங்கள்ல, தவிர்க்கவே முடியாது. வித்தவுட் அக்ரிகல்ச்சர் இன்னைக்கு அதுதான் வந்து எல்லாருமே என்னென்னா ஐடியில் போய் ஒர்க் பண்ணாலுமே மேலாம் வந்து நான் அக்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் விவசாயம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றியமையாதது என்ன தான் கையில் பணம் இருந்தாலும் விவசாயம் இல்லை அப்படின்னா மனிதன் வாழ முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அந்த விஷயத்தை வந்து நாங்கள் கொண்டு வந்துங்கிறது தான் இதுலேயே அந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கொண்டு வந்திருக்கோம். அதே அஸ் வெல் அஸ் அக்ரி மட்டும் இருந்தால் போதுங்கிறது இல்லாமல் இன்னைக்கு சொசைட்டியில் நிறைய இடத்துக்கு போகணும், பெரிய பெரிய வாய்ப்புகளை சந்திக்கணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கெல்லாம் நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். நம்ம இந்தியர்கள் நம்ம சாதிக்கிறோம் சொல்கிறத தமிழ்நாட்டில் வந்து சாதிச்சவங்க தான் அதிகம். கூகுள் பிச்சையெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு எவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்காரு. ஸோ அவர் இப்போ ஒரு ரீசெண்டாக நான் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துருப்பேன். இப்போ அந்த பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் கார்டியாலஜிஸ்ட்லாம் போனோம் அப்படின்னா ஆஞ்சியோ பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு நிறையா ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போ ஏஐ வந்ததுனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுதான் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இப்போ வந்து ரீசெண்டாக நான் பார்த்தவங்க இப்போ ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஸ்கேன் பண்ணி உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஹாஸ்பிட்டலே போகாமல் டயக்னைஸ் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அப்படின்னா ஸோ நாங்கள் மாணவர்கள் ஆஸ் வெல் அஸ் டெக்னாலஜி வைஸும் கொண்டுட்டு போகிறதுக்கு நாங்கள் பெரிய சப்போர்ட்டாக அந்த கோர்ஸை கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கில் கொடுக்குறோம். அதே மாதிரி பழமை மாறாமல் இருக்கிற அக்ரிகல்ச்சரையும் நாங்கள் கொண்டுட்டு வந்து இன்னைக்கு அதையும் எவ்வளோ முக்கியங்கிறத எடுத்து சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் எஸ்பெஷலி நாங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சரில் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா, அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ இங்கே அடிக்கடி நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அது என்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்தா ஜென்ரலாக அந்த டிராக்டர் இது மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக நிறைய இருந்துச்சு. ஸோ அதை எல்லாமே கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலத்தில் இருக்கிற அக்ரி டிபார்ட்மெண்ட்டு எஸ்பெஷலி ஜேடிஏன்னு சொல்கிறோம்ல, கவர்மெண்ட்டில் இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அவங்கள கூப்பிட்டு வந்து எக்ஸ்போ பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன அப்படின்னா இன்ஜினியரிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு தியரிட்டிக்கல் கோர்ஸ் கிடையாது. அது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. இன்ஜினியரிங் வேறு, மற்ற கோர்ஸ் வேறு. இன்ஜினியரிங்னா ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம். நம்ம காலேஜுக்கு வரான், ஏவிஎஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வரான் அப்படின்னா இங்கே போனால் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கலாம், நம்ம அப்ளை பண்ணி லைஃப்பில் சைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜி ப்ராஜெக்ட்ஸ் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இனோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்துருக்காங்க. நாங்கள் அதிகமாக சொல்கிறது என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீ வந்து பெருசாக இன்வென்ஷன் கூட பண்ண தேவையில்ல, டிஸ்கவரி வேணும் அப்படின்றோம். ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லி அடிக்கடி நான் சொல்லிட்டே இருப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. டிஸ்கவரியும் இனோவேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு டெக்னாலஜி இருக்கும் அதை அட்வான்ஸ்டாக அடுத்த லெவலுக்கு எடுத்துறது தான் டிஸ்கவரி. இன்வென்ஷன் புதுசாக பண்ணுறது அதுக்காக நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்புன்னு சொல்ல, பட் ஆனால் இருக்கிறது வந்து அடுத்து அப்டேட் பண்ணி ஒரு நாலேஜ் டெவலப் பண்ண சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் எங்கள் கோர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வச்சிருக்க எல்லா கோர்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீ சொசைட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எஸ்பெஷலி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ ஐடி இது எல்லாமே இருக்குது. அதனால் எங்ககிட்ட கோர்ஸுங்கிறல அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற ஸ்கில்லையுமே வந்து நாங்கள் வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வராங்களோ அவங்க வந்து ஃபுல்ஃபில் ஆகி வெளியில் போகிறதுக்கு தகுந்த மாதிரி என் மேனேஜ்மெண்ட் நல்லாவே சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் பெற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் பாசிட்டிவாக எங்களை எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிட்டு பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு